உங்க மூளைக்குள்ள வந்து ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவன் ஆ ஒரு வினாடி கூட தூங்குறதே இல்ல. இப்போ உங்க லாஜிக்கான வெளிமனத்தை விட அவன் ஒரு 1000 மடங்கு சக்தி வாய்ந்தவன். ஆனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா இந்நேரம் நம்ம அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற கட்டளைகள் வந்து தப்பா இருக்கலாம் அதானே? எக்ஸாக்ட்லி இந்த நிமிஷம் கூட நாம அவனுக்கு தப்பான மேப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதாவது நமக்கு நாமே எப்படி துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தான் இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நம்ம பார்க்க போறோம். ஆமா, உண்மையிலே இது பலருக்கும் தெரியாத ஒரு சைக்கலாஜிக்கல் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல தோல்விகளுக்கு நம்ம வெளியில காரணங்களை தேடுறோம். ஆனா நமக்கே தெரியாம நம்ம மூளைக்குள்ள இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த சேவகனுக்கு நாமளே தப்பான டைரக்ஷன் கொடுத்துட்டு ஏன் நான் இன்னும் ஊர் போய் சேரல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கோம். கரெக்ட். அதனால தான் இன்னைக்கு நாம ஜோசப் மர்ஃபி அவங்களோட புகழ்பெற்ற ஆராய்ச்சி குறிப்புகளை எடுத்திருக்கோம். இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு தயாராகிட்டு இருக்கலாம், அல்லது சும்மா ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்கலாம். கண்டிப்பா. நாம எல்லாருமே அந்த பிரபலமான ஐஸ்பர்க் உதாரணத்தை நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த 5% வெளிமனம், அப்புறம் கடலுக்கடியில இருக்கிற 95% ஆழ்மனம். ஆனா மர்ஃபியோட குறிப்புகள் இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 95% ஆழ்மனம் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அது எவ்வளவு முட்டாள்தனமானது அப்படிங்கிறது தான். முட்டாள்தனமானதுன்னு சொல்றதை விட அதுக்கு ஒரு பகுத்தறிவு கிடையாது அப்படின்னு சொல்றது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, பகுத்தறிவு கிடையாதா? ஆமா, இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ வெளிமனம் அப்படிங்கிறது ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி. எது சரி, எது தப்பு, கடல் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணும். ஆனா அது வெறும் 5% கண்ட்ரோலை மட்டும்தான் வச்சிருக்கு. மீதி 95% கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா, கப்பலுக்கு அடியில அந்த என்ஜின் ரூம்ல வேலை பார்க்குற பணியாளர்கள் கிட்ட தான் இருக்கு. ரைட். நம்ம சுவாசம், இதய துடிப்பு, பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. ஆனா அந்த இன்ஜின் ரூம் பணியாளர்களுக்கு கடலே தெரியாது பாத்தீங்களா? ஓ, வெளியில என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. கேப்டன் மைக்ல என்ன சொல்றாரோ அத அப்படியே செஞ்சுடுவாங்க. அது உண்மையா பொய்யானா அவங்களுக்கு தெரியாது. அப்ப வந்து என்னோட ஆழ்மனம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்ல வர்ற எல்லா ஃபார்வர்ட் மெசேஜையும் உண்மைன்னு நம்பி பதற்றப்படுற நம்ம ஊரு பெரியப்பா மாதிரி சொல்றீங்களா? ரொம்ப கரெக்டான உதாரணம். அதுதான் உண்மை. உங்க ஆழ்மனத்துக்கு வந்து எது நிஜம், எது நீங்க சும்மா கற்பனை பண்றீங்க அப்படிங்கிற வித்தியாசம் சுத்தமா தெரியாது. இப்போ நீங்க ஒரு பயங்கரமான பேய் படம் பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அது வெறும் ஸ்கிரீன் தான் உங்க 5% கேப்டனுக்கு தெரியும். ஆனா அந்த இமோஷனை உங்க ஆழ்மனம் நிஜம்னு நம்பிடுது. அதனாலதான் உங்களுக்கு நிஜமாவே வேர்க்குது, இதய துடிப்பு எகிரி அடிக்குது பாத்தீங்களா? ஆமா, தியேட்டர்ல உட்கார்ந்துருக்கோம்னு தெரிஞ்சாலும் நாம பயப்படுவோம். ஆனா வந்து இது ஒரு மோசமான செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி இல்லையா? இப்போ என்னோட வெளிமனதை ஒரு செக்யூரிட்டி கார்டுன்னு வச்சுக்கிட்டா, அவர் யாரு உள்ளே போகணும், யாரு போகக்கூடாதுன்னு சரியா செக் பண்ணாததால தேவையில்லாத பயம், கவலை எல்லாமே உள்ளே நுழைஞ்சு ஆழ்மனம் அப்படிங்கிற விஐபி கிட்ட போயிடுது. ஆமா, அந்த விஐபியும் அதான் உண்மைன்னு நம்பி வேலை செய்ய ஆரம்பிச்சுடுறாரு இல்லையா? 100க்கு 100 உண்மை. இந்த விஐபி எவ்வளவு பவர்ஃபுல் சந்தோஷமா செய்யற மாதிரியும் தொடர்ந்து கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ப மாட்டீங்க, வெறும் 30 நாட்கள்ல அவங்களோட வலி 80% குறைஞ்சிடுச்சு. 90 நாட்கள்ல அவங்க முழுமையா குணமடைஞ்சிட்டாங்க. இது மெடிக்கல் மிராக்கல்னு பலரும் ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்சம் இருங்க. பாசிட்டிவா நினைச்சா எப்படி கார்டிலேஜ் வளரும், இல்ல மூட்டு வலி சரியாகும்? இது வந்து கேட்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி மாதிரி நல்லா இருக்கு. ஆனா பயாலஜிக்கலா இது எப்படி சாத்தியம்? வெறும் நினைப்பு எப்படிங்க உடம்ப மாத்தும்? அது ஒரு முக்கியமான கேள்வி. இது ஏதோ மேஜிக் கிடையாது. இது முழுக்க முழுக்க பயாலஜி தான். அதாவது சைக்கோ நியூரோ இம்யூனாலஜி அப்படின்னு ஒரு துறை இருக்கு. இப்போ ஒருத்தர் தொடர்ந்து நான் சக்கர நாற்காலிக்கு போயிடுவேன்னு பயப்படும்போது அவரோட மூளை அந்த உடம்ப ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்ல வைக்குது. உடம்பு முழுக்க கார்டிசால் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இந்த கார்டிசால் என்ன பண்ணும்னா உடம்புல வீக்கத்தை அதிகரிக்கும். நேச்சுரலான அந்த ஹீலிங் ப்ராசஸை தடுத்து நிறுத்திடும். மறுபடி சொன்ன அந்த பயிற்சி மூலமா அவங்க ஆழ் மனசுல நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு நம்ப ஆரம்பிச்சதும் அந்த ஸ்ட்ரெஸ் வால்வ் ஆஃப் ஆயிடுச்சு. வாவ். ஆமா, கார்டிசால் குறையுது, உடம்போட இயல்பான தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகுது. எண்ணங்கள் வந்து மேஜிக் பண்ணல, எண்ணங்கள் உடம்போட ஹீலிங் சிஸ்டத்துக்கு இருந்த தடையை மட்டும்தான் நீக்கி இருக்கு. சூப்பர். அதாவது நம்ம பயம் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை லாக் அப் பண்ணி வைக்குது. இந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி விடுது. ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. சரி, இப்போ இது இவ்வளோ சுலபம்னா நான் ஏன் தினமும் காலையில கண்ணாடி முன்னாடி நின்னு நான் கோடீஸ்வரன், நான் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு 100 தடவை சொல்லக்கூடாது? நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆமா,
நிறைய பேர் அப்படி சொல்லியும் அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராததுக்கு என்ன காரணம்? ஏன்னா நீங்க சொன்ன அந்த செக்யூரிட்டி கார்டு ரொம்ப உஷாரா இருக்காரு. நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு நான் கோடீஸ்வரன்னு சொல்லும்போது உங்களோட தர்க்க ரீதியான மூளை, அதாவது அந்த 5% கேப்டன் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே சொல்லும், யாரை ஏமாத்துற, உன் பேங்க் அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் தானே இருக்கு அப்படின்னு. ஆமா, நம்மளுக்கே சிரிப்பு வந்துரும். காழ்மனம் வெறும் வார்த்தைகளால இயங்குறது இல்ல, அது ஆழமான நம்பிக்கையால் மட்டுமே இயங்குது. நீங்க வாய் வார்த்தையா 1000 தடவை பாசிட்டிவா பேசினாலும் உங்களோட ஆழமான நம்பிக்கை நான் ஏழை அல்லது நான் தோத்துடுவேன்னு இருந்தா ஆழ்மனம் உங்க நம்பிக்கையை தான் நிஜமாக்கும். வெறும் வார்த்தைகள் போதாது, ஆழமான நம்பிக்கை வேணும். இதுக்கு மர்ஃபியோட குறிப்புகள்ல இருந்து ஏதாவது பிராக்டிக்கலான உதாரணம் இருக்கா? இருக்கு. ஒரு சேல்ஸ்மேன் பத்தின கேஸ் ஸ்டடி அது. அவர் ஒரு 5 வருஷமா அந்த தொழில்ல இருக்காரு. ஆனா தொடர் தோல்விதான். ஒரு கஸ்டமரை சந்திக்க அவரோட ஆபீஸ் கதவை திறக்கறதுக்கு முன்னாடி அவருக்குள்ள என்ன ஓடுதுன்னு மர்ஃபி கேக்குறாரு. ஓகே. நான் தோத்துடுவனோ, இவங்க என்கிட்ட பொருள் வாங்க மாட்டாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அந்த சேல்ஸ்மேன் ஒத்துக்கிறாரு. அதாவது அவர் மீட்டிங்க்கு முன்னாடியே தன்னோட தோல்விய ஆழமானதுல நம்பிடுறாரு. ரைட், அவர் தோத்துருவோன்னு ஃபிக்ஸ் ஆகிடுறாரு. ஆமா. இப்போ ஆழ்மனம் என்ன பண்ணும்? அவரோட பாடி லாங்குவேஜ், பேசுற விதம் எல்லாத்தையும் பதற்றமாக்கி கஸ்டமரை வாங்க விடாம தடுத்துடும். ஓ, அப்போ அந்த பழைய நம்பிக்கைய எப்படி உடைக்கிறது? அதாவது அந்த செக்யூரிட்டி கார்டை மீறி எப்படி நம்ம விஐபி கிட்ட மெசேஜை பாஸ் பண்றது? அதுக்கு ஜோசப் மோர்பி சொல்ற ஒரு மாஸ்டர் கீ தான் இந்த ஸ்லீப் டெக்னிக். நீங்க செக்யூரிட்டி கார்டை ஏமாத்தணும்னா அவர் தூங்குற நேரத்தை பயன்படுத்தணும். அதுக்கான மிக சரியான நேரம் பாத்தீங்கன்னா நீங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடைசி 5 நிமிஷங்கள் தான். தூங்குறதுக்கு முந்தைய 5 நிமிஷமா? இருங்க, நீங்க அந்த அரைக்குறை தூக்க நிலைய சொல்றீங்களா? அதாவது நம்ம கண்ணு சொக்கும், எண்ணங்கள் எல்லாம் சம்பந்தமே இல்லாம அங்கேயும் இங்கேயும் ஓடுமே, அந்த நேரமா? அது ஏன் அவ்வளவு முக்கியம்? எக்ஸாக்ட்லி. அந்த ட்விலைட் ஃபேஸ்ல தான் உங்க மூளையோட அலைகள் பீட்டா நிலையிலிருந்து ஆல்ஃபா மற்றும் தீட்டா நிலைக்கு குறையுது. அந்த நேரத்துல உங்க தர்க்க ரீதியான மூளை, அதாவது அந்த செக்யூரிட்டி கார்டு டியூட்டியை முடிச்சிட்டு தூங்க போயிடுவாரு. நீங்க லாஜிக்கா யோசிக்க மாட்டீங்க. ஓ, லாஜிக் ஆஃப் ஆயிடுமா? ஆமா. அந்த நேரத்துல விஐபியான ஆழ்மனம் எந்த தடையும் இல்லாம நேரடியாக கட்டளைகளை ஏற்கும். இதை எப்படி செய்யணும்னா, முதல்ல படுக்கையில ரிலாக்ஸா படுத்துக்கோங்க. சில ஆழமான மூச்சுகளை எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஏற்கனவே கிடைச்சிட்டதா கற்பனை பண்ணுங்க. ரொம்ப முக்கியம், அந்த எமோஷனை அனுபவிங்க. பிராக்டிக்கலா சொல்லுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி கற்பனை பண்றது வெறும் பகல் கனவு காண்ற மாதிரி இல்லையா? இது எப்படி நிஜத்துல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்? எனக்கு இது கொஞ்சம் ஒரு சினிமாத்தனமா தெரியுது. இது கண்டிப்பா பகல் கனவு இல்ல. பகல் கனவுல உங்க லாஜிக் மூளை விழிப்போட இருக்கும். ஆனா தூக்கத்துக்கு முன்னாடி நீங்க கொடுக்கிற உணர்வுபூர்வமான காட்சி நேரா ஹார்ட் டிஸ்க்ல சேவ் ஆகுது. நீங்க தூங்கும்போது உங்க வெளிமனம் மட்டும்தான் உறங்குது, ஆழ்மனம் ஒருபோதும் உறங்குறதில்ல. ஆமா, நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க அது தூங்குறது இல்லன்னு. கரெக்ட். நீங்க தூங்குற அந்த 8 மணி நேரமும் நீங்க கடைசியா கொடுத்த அந்த சிந்தனைய எப்படி செயல்படுத்துறதுன்னு உங்க ஆழ்மனம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு அந்த சோர்ஸ்ல இருக்கிற ஒரு 50 வயசு வேலை தேடுற நபரோட கதையே சிறந்த உதாரணம். 50 வயசுல வேலை தேடுறதா? அதுவே ஒரு பெரிய மன அழுத்தமா இருக்குமே. ஆமா. பல மாசமா முயற்சி பண்ணி தோத்து போன நபர் அவரு. அவர் இந்த ஸ்லீப் டெக்னிக்கை பயன்படுத்தினாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி தனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிட்டதாவும் அந்த ஆஃபர் லெட்டரை கையில புடிச்சிருக்கிற மாதிரியும் அவரோட மனைவி அவருக்கு வாழ்த்து சொல்ற மாதிரியும் ரொம்ப உணர்வுபூர்வமா சத்தத்தோட கற்பனை பண்ணிட்டு தூங்குனாரு. ஓகே. தொடர்ந்து 14 நாட்கள் இதை செஞ்சாரு. 14வது நாள் என்னாச்சு தெரியுமா? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவரை ரிஜெக்ட் பண்ண அதே நிறுவனத்துல இருந்து அதிக சம்பளத்துல அவருக்கு ஒரு வேலைக்கான அழைப்பு வந்துச்சு. அவர் ஆழ்மனம் அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவலை மாத்தி அவர் இன்டர்வியூ பண்ண விதத்தையே மாத்தி இருக்கு. ரிஜெக்ட் பண்ண கம்பெனியை திரும்ப கூப்பிடுற அளவுக்கு ஒரு மனிதரோட ஆரா மாறுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. ஓகே, புதுசா ஒரு விஷயத்த எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் வந்துருச்சு இப்போ. சொல்லுங்க. புது விதைகளை விதைக்கலாம், சரி. ஆனா என்னோட மூளைக்குள்ள ஏற்கனவே நிறைய குப்பைகள் இருக்கே. பல வருஷமா வேரூன்றி இருக்கிற இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்களை என்ன பண்றது? நான் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே தானா ஒரு பதற்றம் வருது. அதை எப்படி அழிக்கிறது? இது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. பழைய நெகட்டிவ் எண்ணங்களை அழிக்கணும்னா நீங்க பண்ணக்கூடாத முதல் விஷயம் அந்த எண்ணங்கள் கூட சண்டை போடுறது. ஓ, சண்டை போடக்கூடாதா? ஆமா.
நான் ஏன் இப்படி பதற்றப்படுறேன், நான் பயப்படக்கூடாது அப்படின்னு நீங்க போராடும்போது அந்த பதற்றத்துக்கு நீங்க இன்னும் அதிகமான எனர்ஜியை கொடுக்கறீங்க. அதுக்கு பதிலா ஜோசப் மர்ஃபி சொல்ற முறை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், அதாவது பதிலீட்டு முறை. ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரும்போது அதை எதிர்த்து போராடாம உடனடியா ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்டிடியூஷன், அதாவது என்னோட கம்ப்யூட்டர்ல ஒரு கரப்டான ஃபைலை டெலீட் பண்ணாம அதே பேருள்ள ஒரு நல்ல ஃபைலை ஓவர் ரைட் பண்ற மாதிரி சொல்றீங்களா? அதேதான். நாள்பட்ட பதற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இந்த முறையை தான் பயன்படுத்தினாரு. அவருக்கு எப்போதெல்லாம் நெஞ்சு படபடப்பு வருதோ அப்போதெல்லாம் அந்த பதற்றத்தை அடக்க அவர் முயற்சி பண்ணல. ஓகே. உடனடியா அவர் மனக்கண்ணுக்கு முன்னாடி ஒரு அமைதியான கடற்கரையை கொண்டு வந்தாரு. அந்த அலைகளோட சத்தம், அந்த அமைதியான காத்து, இத தொடர்ந்து கற்பனை பண்ணினாரு. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்திருக்குமே. கண்டிப்பா ஆரம்பத்துல பதற்றம் திரும்ப திரும்ப வந்துச்சு. ஆனா அவர் தொடர்ந்து இந்த பீச் காட்சியை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. வெறும் 3 வாரங்கள்ல அவரோட மூளையில புது நியூரல் பாத்வே உருவாகி அந்த ஆங்ஸைட்டி முழுமையா காணாம போயிடுச்சு. வாவ்! அப்போ ஒரு விஷயத்த மறுபடியும் தொடர்ந்து செய்யும்போது நம்ம மூளையோட வயரிங்கே மாறுது. இது சயின்ஸ். ஆனா இந்த நோட்ஸ்ல நான் படிச்ச இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் கொஞ்சம் சந்தேகமாவும் இருந்துச்சு. என்னது அது? மர்பி ஒரு இடத்துல சொல்றாரு, நம்மளோட ஆழ்மனம் தனிமையானது கிடையாது, அது பிரபஞ்ச ஆழ்மனம் அல்லது இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ் கூட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஒரு நிமிஷம், இப்போ இது ஏதோ ஒரு சூடோ சயின்ஸ் மாதிரியோ இல்ல மேஜிக் மாதிரியோ தோணுதே. லாஜிக்கா யோசிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் இடிக்கலையா? ஆரம்பத்துல எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இத மேஜிக்னு சொல்லாம ஒரு பெரிய டேட்டா நெட்வொர்க்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட வெளிமனம் அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி பாக்குற, காதால கேக்குற விஷயங்களை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும். ரைட். ஆனா நம்மளோட ஆழ்மனம் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட்ல கோடிக்கணக்கான டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கவனிக்க தவற சின்ன சின்ன பேட்டர்ன்களை, முந்தைய அனுபவங்களை எல்லாம் அது கனெக்ட் பண்ணுது. நமக்கு விடை தெரியாத பல விஷயங்களுக்கு ஆழ்மனத்துல விடை இருக்கும். இதுக்கு மர்பி ஒரு விஞ்ஞானியோட கதையை சொல்றாரு. அந்த சயின்டிஸ்ட் கதையா? அது எப்படி வேலை செஞ்சது? அந்த விஞ்ஞானி பல மாசங்களா ஒரு சிக்கலான ஆராய்ச்சிக்கு விடை தெரியாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு. அவரோட லாஜிக்கான மூளைய வச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தும் விட கிடைக்கல. ஒரு நாள் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட ஆழ்மனது கிட்ட ஒரு கோரிக்கைய வச்சாரு. என் ஆழ்மனதுல இருக்கிற இந்த எல்லையற்ற அறிவுக்கு இதற்கான விடை கண்டிப்பா தெரியும். நான் இந்த சிக்கலை அதன் கிட்டயே ஒப்படைச்சிடுறேன்னு முழுமையா சரணடைஞ்சிட்டு தூங்கிட்டாரு. இருங்க, நான் கெஸ் பண்றேன். அவரோட மூளை ஆஃப்லைன்ல வேலை செஞ்சு கனவுல அவருக்கு விடையை கொடுத்துச்சா? துல்லியமா! அன்னைக்கு ராத்திரி அவரோட கனவுல ஒரு புதிய வரைபடம் ரொம்ப தெளிவா தோணுச்சு. அவர் காலையில எழுந்து கனவுல வந்த அந்த டிசைனை லேப்ல செக் பண்ணி பார்த்தப்போ அது 100% வேலை செஞ்சுது. நிஜமாவா? ஆமா, இது மேஜிக் இல்ல. அவர் முழிச்சிருக்கும்போது அவரோட விழிமனம் கொடுத்த இரைச்சலால ஒரு சிம்பிளான தீர்வை அவரால பார்க்க முடியல. அவர் அமைதியானதும் அவரோட ஆழ்மனம் பேக்ரவுண்ட் டேட்டாவை எல்லாம் இணைச்சு அவருக்கு அவுட்புட்டை கொடுத்துருச்சு. செம்ம! அப்போ நம்ம மூளை ஆஃப்லைன்ல இவ்ளோ பெரிய வேலைகளை பாக்குதுன்னா அதுக்கு சரியான வேலையை நாம எப்படி தொடர்ந்து கொடுக்கறது? இந்த ஆழ்மனதோட பிரம்மாண்டமான சக்தியை நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்னா நான் என்ன செய்யணும்? அதுக்கான ஃபைனல் ஃபார்முலா தான் லா ஆஃப் அசம்ப்ஷன், அதாவது அனுமான விதி. நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் எதிர்காலத்துல என்றோ ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நம்பாதீங்க. அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அனுமானிச்சுக்கிட்டு அந்த மனநிலையில வாழுங்க. இதை பிராக்டிக்கலா பேசுவோம். இப்போ இது கேட்கறதுக்கு ஃபேக் இட் டில் யூ மேக் இட் மாதிரி இருக்கு. கையில சுத்தமா பணமே இல்லாத ஒருத்தன் எப்படிதான் ஒரு பெரிய பணச்சாரம் மாதிரி கற்பனை செஞ்சு வாழ முடியும்? இது வெளியில நடிக்கிற விஷயம் கிடையாது. இது உங்க மூளைக்கு நீங்க கொடுக்கிற கோடிங். ஒரு இளம் தொழிலதிபரோட கதை இதுக்கு சரியான உதாரணம். அவரோட பிசினஸ் கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட் ஆகுற நிலைமையில கழுத்து வரைக்கும் கடன்ல தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாரு. மர்பி அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, அடுத்த 30 நாட்களுக்கு உங்க பிசினஸ் ரொம்ப லாபகரமா நடக்கிற மாதிரியும் பேங்க் பேலன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி அனுமானிச்சுக்கோங்க. அதுக்கான நன்றியுணர்வோட செயல்படுங்க அப்படின்னு சொன்னாரு. கழுத்து வரைக்கும் கடன்ல இருக்கும்போது நன்றி சொல்றதா? அது ரொம்ப கஷ்டமே. ஆமா. ஆனா அந்த இளைஞர் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சாரு. தினமும் காலையிலயும் ராத்திரியும் தன்னோட வெற்றிக்கு ரொம்ப உணர்வு பூர்வமா நன்றி சொல்ல ஆரம்பிச்சாரு. அவரோட ஆழ்மனம் நாம சக்சஸ்ஃபுல்லா இருக்கோன்னு நம்ப ஆரம்பிச்சது. ஓகே, ரிசல்ட் என்னாச்சு? அவரோட பதற்றம் குறைஞ்சு அவர் தெளிவா முடிவெடுக்க ஆரம்பிச்சாரு. 2 வாரத்துல ஒரு பழைய கஸ்டமர் மூலமா ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சது. அடுத்த மாசமே எதிர்பாராத புதிய முதலீடுகள் வந்துச்சு.
6 மாசத்துல அவரோட பிசினஸ் முழுமையா மீண்டெழுந்துச்சு. வாவ், 6 மாசத்துலயா? ஆமா, உங்க அகத்தை மாத்துனா உங்க புறம் மாறியே தீரும் அப்படிங்கிறது சும்மா தத்துவம் இல்ல, அது சயின்ஸ். சூப்பர். நீங்க சொல்றத பார்த்தா இது நிஜமாவே கம்ப்யூட்டருக்கு கோடிங் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஸ்கிரீன்ல என்ன அவுட்புட் வரணுமோ அதுக்கான இன்புட்டை முதல்ல நம்ம மூளைக்குள்ள டைப் பண்ணணும். சரி, இந்த இன்புட்டை தினமும் கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் சின்ன எளிய பயிற்சிகள் இருக்கா? ரொம்ப சிம்பிளா 2 பயிற்சிகளை நான் பரிந்துரைக்கிறேன். முதல் பயிற்சி பாத்தீங்கன்னா மிரர் டெக்னிக், அதாவது கண்ணாடி பயிற்சி. தினமும் காலையில எழுந்து கண்ணாடி முன்னாடி நின்னு நேரா உங்க கண்களையே பார்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் திறமையானவன், வாய்ப்புகள் என்னை தேடி வருது அப்படின்னு சொல்லுங்க. உங்க கண்களை நீங்களே பார்த்து சொல்லும்போது அதுக்கு ஒரு அபாரமான பவர் இருக்கு. ஆனா சில பேருக்கு கண்ணாடி முன்னாடி நின்னு தங்களுக்கு தாங்களே பேசிக்கிறது கொஞ்சம் கூச்சமா இருக்கலாம். எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாத ரொம்ப ஈஸியான 2வது பயிற்சி என்ன? அதுதான் தேங்க்யூ மெத்தட். இதுக்கு நீங்க எந்த மெனக்கெடலும் செய்ய வேண்டாம். ராத்திரி படுக்கையில படுத்துட்டு தூக்கம் வர்ற அந்த கடைசி நிமிஷங்கள்ல உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே சரியாயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, தூங்குறதுக்கு முன்னாடி. ஆமா, உதாரணத்துக்கு எனக்கு கிடைச்ச இந்த அற்புதமான வேலைக்கு நன்றி, அல்லது என்னோட முழுமையான ஆரோக்கியத்துக்கு நன்றி அப்படின்னு அந்த நன்றி உணர்வோட அப்படியே தூங்கிடுங்க. அந்த ஒற்றை பாசிட்டிவ் எண்ணம் ராத்திரி முழுக்க உங்க மூளைக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக ஒட்டுமொத்தமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் பாத்தீங்களா? உங்களோட ஆழ்மனம் அப்படிங்கிறது உங்களுக்காக வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் கம்ப்யூட்டர். ஆமா, உங்களோட தல்க ரீதியான வெளிமனம் அப்படிங்கிற அந்த செக்யூரிட்டி கார்டை தாண்டி தூக்கத்துக்கு முந்தைய அந்த விசித்திரமான 5 நிமிஷங்களை பயன்படுத்தி நீங்க எந்த கட்டளைய ஆழமான நம்பிக்கையோட கொடுக்கறீங்களோ அதுவே உங்க நாளைய யதார்த்தமா மாறுது. எக்ஸாக்ட்லி. உங்க எண்ணங்கள் தான் உங்க எதிர்காலத்தை எழுதுற பேனா. அதை யார்கிட்டயும் கொடுக்காதீங்க. கண்டிப்பா. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த எல்லா பயிற்சிகளையும் இன்னைக்கே ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. ரொம்ப ஓவர்லோட் ஆக்கிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா அந்த ஸ்லீப் டெக்னிக் அல்லது கண்ணாடி பயிற்சி இதுல ஏதாவது ஒன்ன மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த 30 நாட்களுக்கு தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கே தெரியாம உங்க மூளை எப்படி ஆஃப்லைன்ல மேஜிக் பண்ணுதுன்னு நீங்களே பாப்பீங்க. கண்டிப்பா பாப்பாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனை முடிச்சிட்டு நீங்க உங்க வேலைக்கு திரும்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. உங்களோட ஆழ்மனம் ஒரு வினாடி கூட ரெஸ்ட் எடுக்காம உங்களோட ஒவ்வொரு எண்ணத்தையும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நாம பார்த்தோம் இல்லையா? அப்படியானால் சரியாக இந்த நொடில் இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த எண்ணம் தான் உங்களோட நாளைய யதார்த்தத்தை உருவாக்க போகுதுன்னா அது என்ன எண்ணமாக இருக்கும்? நீங்க எதை உருவாக்க போறீங்க? ரொம்ப ஆழமான கேள்வி. நீங்க எதை உருவாக்க போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான அலசல்ல சந்திக்கலாம்.